இடைச்சொல் தொடர். இடைச்சொல்னா என்ன? 2 சொற்களுக்கு இடையில் வருவது தான் இடைச்சொல். சரியா? இடைச்சொல் தொடர் அப்படின்னா முதல்ல வர வேர்டு, அதாவது முதல்ல ஒரு வேர்டு வந்து இடைச்சொல்லாகவும் அதுக்கப்புறம் வர்றது வந்து பெயரோ சொல்லாகவும் வினைச்சொல்லாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், மற்றொன்று. சரியா? ஒன்று, மற்றுன்றது ஒரு இடைச்சொல், அதுக்கப்புறம் வர ஒன்று ஒரு பெயர்ச்சொல். இதை தான் நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னா இடைச்சொல் தொடர். சரியா? தொடர் உரிச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர் ஆகும். அதாவது உரிச்சொல்லோட பெயர் சொல்லோ வினைச்சொல்லோ சேர்ந்து வருவது தான் உரிச்சொல் தொடர் எனப்படும். சரியா? அதுக்கு முதல்ல நம்மளுக்கு உரிச்சொல்னா என்னென்னு தெரியணும்ல, அதை நம்ம பார்க்கலாமா? சொற்கள் என்னென்னு பார்க்கலாமா? உரு, தவ, நனி, சால, கூர், கழி ஆகிய அனைத்தும் உரிச்சொற்கள். சரியா? இதெல்லாம் என்ன மீனிங் கொடுக்குது, அதாவது என்ன பொருள் கொடுக்குது அப்படின்னா மிகுதி என்ற பொருளை தருது. இதுதான் நம்ம உரிச்சொல் எனப்படும். சரியா? காட்டு பாருங்க, சால சிறந்தது. சாலைன்னா நான் என்னன்னு சொன்னேன்? உரிச்சொல்னு சொன்னேன்னா அது என்ன பொருளை கொடுக்கும்? மிகுதி, சிறந்தது, அந்த மாதிரி மீனிங்கை கொடுக்கும். இதுதான் வந்து என்னென்னா உரிச்சொல் தொடர். அடுக்கு தொடர். ஒரு சொல் 2, 3 முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர் ஆகும். அதாவது ஒரே சொல் மீண்டும் மீண்டும் அடுக்கி வருவது தான் அடுக்கு தொடர் எனப்படும். சரியா? இப்போ நம்ம தொகாநிலை தொடருடைய 9 வகைகளையும் நம்ம பார்த்துட்டோம். சரியா? இதில் எதனா உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.